அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்வி தமிழ் அழகு 10. தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மயிலை சீனி வேங்கடசாமி. சென்ற பதிவில் தமிழர் வளர்த்த அழகு கலைகளின் முன்னுரையை கண்டோம். இப்பதிவில் கட்டிடக்கலையை காணலாம். அழகு கலைகளிலே முதலாவதாகிய கட்டிடக்கலையை ஆராய்வோம். கண்களால் கண்டு இன்புறத்தக்கது கட்டிடக்கலை. பருப்பொருளாக உள்ளபடியால் கட்டிடத்தை தூரத்தில் இருந்தும் கண்டு களிக்கலாம். வீடுகள், மாளிகைகள், அரண்மனைகள் முதலியவை கட்டிடங்களே. ஆனால் நாம் இங்கு பார்ப்பது கோவில் கட்டிடங்களை மட்டுமே. கோவில் கட்டிடங்கள் நமது நாட்டில் எந்தெந்த பொருட்களால் அமைக்கப்பட்டிருக்க உள்ளது என்பதை பார்ப்போம். மரம், செங்கல், சுண்ணாம்பு, பாறைகளை குடைந்து குகை கோவில்கள், கருங்கற்களை கொண்டு கற்றளிகள் அமைக்கப்பட்டன. வெறும் மண்ணால் கட்டப்பட்ட கோவில்கள் மண் தளி எனப்படும். இவற்றால் எல்லாம் கோவில்கள் கட்டப்பட்டன. மரக்கட்டடங்கள். பழங்காலத்தில் கோவில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. மரத்தை தகுந்தபடி செதுக்கி கட்டடம் அமைப்பது எளிது. கேரளாவில் இன்றும் கோவில்கள் மரத்தினால் கட்டப்பட்டிருப்பதை காணலாம். சிதம்பரம் சபாநாயகர் மண்டபம் இப்போதும் மரத்தினாலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. திருக்குற்றாலத்து சித்திர சபை கோவில் ஆதியில் மரத்தினால் கட்டப்பட்டது. மரக்கட்டிடங்கள் வெயிலினாலும் மழையினாலும் தாக்குண்டு விரைவில் பழுதுபட்டு அழிந்துவிடும் தன்மையுடையது. அதனால் மேற்பகுதியில் செம்பு தகடுகளையும் பொற்றகடுகளையும் வேய்ந்தார்கள். செங்கற்கட்டிடங்கள். மரக்கட்டிடங்கள் விரைவில் பழுதடைவதோடு எளிதில் தீப்பிடித்து கொள்ளும். ஆகவே பிற்காலத்தில் செங்கல், சுண்ணாம்பு, மரம் முதலியவை கொண்டு கோவில்களை கட்டத் தொடங்கினார்கள். செங்கற்கட்டிடங்கள் 200 அல்லது 300 ஆண்டுகள் நிலை பெற்றிருந்தன. கிபி 600க்கு முற்பட்ட காலத்தில் இருந்த கோவில் கட்டிடங்கள் எல்லாம் செங்கற்கட்டிடங்களே. சங்க காலத்திலே கட்டப்பட்ட கோவில்கள் செங்கற்கட்டிடங்களையும் மர விட்டங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டு சுவர் மேல் சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்தது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்னும் சங்க புலவர் இடிந்து சிதைந்து போன செங்கற்கட்டட கோவில் ஒன்றை கூறுகிறார். கடைசங்க காலத்து இறுதியில் இருந்த சோழன் செங்கனான் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ஆக 70க்கும் மேற்பட்ட கோவில்களை கட்டினான். இதனை திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார். இதே கோவில்கள் பற்றி திருநாவுக்கரசரும் கூறுகிறார். செங்கற்கட்டிடங்கள் என்பதால் அவை 2 அல்லது 3 நூற்றாண்டுக்கு மேல் நிலை பெற்றிருக்கவில்லை. அடுத்த பதிவில் பாறை கோவில்கள், கற்றளிகள் குறித்து காண்போம். நன்றி, வணக்கம்.